திருமதி MS அவர்களுக்கு நமது அஞ்சலி. MS தமது இசைப்பதிவுகளில் தொடர்ந்து வாழ்வார் என்பதில் நாம் நமது துயரை மறக்க வேண்டும். காலம் உள்ள வரையிலும் அவர் கீதங்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் என்பதில் யாருக்கு சந்தேகம் இருக்க முடியும்? அவ்வாறு தொடர்ந்து ஒலிக்கும் MS-இன் இசை கர்நாடக சங்கீதத்தின் உன்னத காலகட்டத்துக்கு சான்றாக விளங்கும். பாரத பண்பாட்டின் பெருமையை பறைசாற்றும். பெண்மையின் நளினத்துக்கும் வலிமைக்கும் ஒருங்கே சாட்சி சொல்லும். தன்னலமற்ற எளிமையை அடையாளப்படுத்தும். அழகுணர்ச்சி என்பதற்கு இலக்கணமாக அமையும். தேசிய உணர்வின் சின்னமாக திகழும். ஒப்புயர்வற்ற மனித நேயத்தின் வெளிப்பாடாக நிலை கொண்டு இன்னும் கோடிக்கணக்கான மனிதர்களின் வாழ்வையும் சிந்தனையையும் மனங்களையும் வளப்படுத்திக் கொண்டே இருக்கும். இசை உலகை மட்டுமின்றி இந்தியாவையே உயர்நிலைக்கு அழைத்துச் சென்றார் MS. அதனால்தான் பாரத ரத்னா அவருக்கு வழங்கப்பட்டது. அவரது பணிகளும் பெருமைகளும் நாடறிந்தவை என்றாலும் அவற்றை பட்டியலிட்டு நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய நேரம் இது. நமது பாரம்பரிய இசையின் மிக உயர்ந்த இலக்கணங்களையும் இலக்குகளையும் கட்டி காத்தவர் MS. சங்கீதம் என்பது அவருக்கு வெறும் மேடைக்கலை அல்ல, ஆத்ம சமர்ப்பணம். கச்சேரி என்பது ரசிகர்களை மகிழ்விக்க கிடைத்த வாய்ப்பு அல்ல, அவர்களை உயர்த்தவும் வலிமை பெறச் செய்யவும் தரப்பட்ட பொறுப்பு. ஊதியம் என்பது சௌகரியங்களை பெருக்கிக் கொள்ள கிட்டும் செல்வம் அல்ல, அன்பர் பணிக்கு அர்ப்பணமாக வேண்டிய ஸ்ரீதனம். இந்த பிரமிப்பூட்டும் கொள்கைகளை ஒரு சேர ஏற்கக்கூடியவர்கள் அரிது. MS இவற்றை ஒரு பூ மலர்கிற சௌலபியத்துடன் வாழ்க்கை முறையாகவே ஆக்கிக் கொண்டார். இந்த குணச்சிறப்பினாலே காந்திஜி, ராஜாஜி, நேருஜி போன்ற தேச தலைவர்களின் நன்மதிப்பையும் காஞ்சி முனிவர், சத்திய சாய்பாபா போன்ற ஞானிகளின் பூரண ஆசிகளையும் பெற்றார். ஐநா சபை இசை நிகழ்ச்சிக்கென உலக அமைதி வேண்டுகிற ஒரு பிரத்யேக பாடலை MS பாடுவதற்காக இயற்றி தந்தார் காஞ்சி முனிவர். இப்படிப்பட்ட பெருமைகள் மட்டுமின்றி விருதுகளும் பட்டங்களும் வந்து குவிந்தாலும் அத்தனையும் தாங்கிக் கொண்டு காட்சிக்கு எளியவராய், சுலபத்தில் அணுகக்கூடியவராய், அடக்கமே உருவானவராய் வாழ்ந்தார். நாம் MS அவர்கள் வழியிலே தேச நலன் காப்பதிலும், நேர்மையை போற்றுவதிலும், அழகுணர்ச்சியை பேணுவதிலும், கலைப்பணிகளை வளர்ப்பதிலும், பொது தொண்டுகளை ஊக்குவிப்பதிலும் தன்னலம் கருதாது பாடுபடுவோம். இசைக்குயில் MS சுப்புலட்சுமி அவர்களுக்கு காணிக்கையாக நமது பாரத ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய கவிதை. யாழ் இசையில் பிறந்த ஏழிசை கீதம் நீ, உன்னிசை கொடுத்ததோ அமைதியும் இனிமையும், இசை செல்வத்தோடு பொருட்செல்வத்தையும் எல்லோருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தாய். மானிட குரலின் மகத்துவத்தை இறைவனும் வியந்திட வாய்ப்பும் அளித்தாய். ஆயிரம் ஆயிரம் மானிடரெல்லாம் உன் காவிய கருணையில் நனைந்து மகிழ்ந்தோம். செவியில் செல்வம், மனதில் மகிழ்ச்சி, நெஞ்சில் நெகிழ்ச்சி அள்ளி வழங்கிய உன் சங்கீத குரலின் இனிய நாதத்தில் பொழித்து மகிழ்ந்தது எங்கள் உள்ளம். வசந்த பருவமாய் யாழிசை கீதமாய் 80 ஆண்டாய் இதயம் கவர்ந்த ஏழிசை நாதம் நீ நிறைவுற்றாலும் என் நெஞ்சமெலாமும் நிறைந்தாய். மத்தியமாவதியில் மாலைகள் சூடிய மங்கையர் திலகம், ஸ்ரீராகத்தில் சிறப்புகள் செய்து தீத்தில் சாதனை படைத்த பாரத ரத்னம், தான்சேன் கானத்தை நாங்கள் உணர்ந்திட காலம் தந்திட்ட மாபெரும் குடைநீ. அன்னமாச்சாரியார், புரந்தரதாசர்,
அற்புதம் படைத்திட்ட ஏழிசை மூவர் உள்ளம் கவர்ந்த தமிழிசை எல்லாம் உன் குரலாலே உயிர் பெற்று மலர வாரி வழங்கிய வள்ளலாறு போல காலக்கடலில் நீ கலந்து விட்டாலும் நீ போற்றி வளர்த்த இசைப்பயிர் எம் உள்ளம் உடல் உதிரத்தில் கலந்து காலம் காலமாய் உயிர் பெற்று வளம் பெற்று உலகத்தில் வாழும் இசைக்கு இசை கொடுத்த நீ உலகை நீங்கி இறை உலகு ஏகினாலும் கோடி கோடி உள்ளத்தில் உணர்வாய் வாழ்ந்த நீ வானுலகிலும் இசையாயிருப்பாய். எம்.எஸ். அவர்களுக்கு திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் பூமி குளிர பொழிந்து கொண்டிருந்த இசை மழை ஓய்ந்து விட்டது. காற்றினிலே வரும் கீதம் காற்று நின்றாலும் கீதம் ஒலித்துக் கொண்டே இருக்கும். ஆம், ஒலித்துக் கொண்டே இருக்கும். யாரையும் ஒரு கணம் தடுமாறச் செய்து விடுகின்ற புகழ் போதை எம்.எஸ். எனும் அபூர்வ ஆத்மாவை ஒருபோதும் அசைத்து பார்த்ததில்லை. இறுதி வரை எளிமையின் சின்னமாகவே வாழ்ந்து காட்டியவர் அவர். பாமரரையும் பண்டிதரையும் ஒரு சேர மயக்கிய இந்த பாரத ரத்னாவின் குரலில் கலை பக்தி மட்டுமல்ல, தேசபக்தியும் இறை பக்தியும் சேர்ந்தே இழைந்து வந்தன. தலைமுறைகளை தாண்டி, தேசத்தின் எல்லை கோடுகளை தாண்டி, மொழிகளை தாண்டி காற்றினிலே அவரது கீதங்கள் என்றென்றும் தவழ்ந்து கொண்டே இருக்கும். ஆம், காற்றினிலே அவர் கீதம். இசைக்குயிலே உனக்கொரு அஞ்சலி. மாணிக்க வீணை தந்த மரகத பூங்குயிலே, மதுரை வளர் பொதிகை மலை தென்றலே இளவையிலே, வாணியின் மறு உருவே வைரமே வடிவழகே, காணிக்கை என் கவிதை உன் காலடி தாமரைக்கே, நீல இசை கறி வந்த நித்திலமே, கோல குளிர்நிலவே கோமேதக கோகிலமே, காலத்தால் அழியாத கானங்கள் பாடி வந்த வானம் பாடியே நீ மோனத்தில் ஆழ்ந்ததென்ன? கௌசல்யா சுப்ரஜா என கனிவாய் நீ பாடுவது காதுகளை வருடித்தானே எங்கள் காலைகள் விடுகின்றன. திசையாகவும் பறந்து சென்று இசை யாகம் செய்த உந்தன் திருப்பாதம் பட்டுத்தானே இசை சாலைகள் முடிகின்றன. பூமழையாய் ராகங்களை பொழிந்த புஷ்ப ராகமே, பூமி இன்று வாடிவிடப் போனதெங்கே மேகமே, தேமதுரை இசை கேட்க தேவர்களும் அழைத்தாரும், தேன் அமுதாம் உன் விசையில் திளைத்திடவே விளைந்தாரும், அவளவாய் நீ திறந்தால் பாட்டென்று முத்துதிரும், நவரத்தினம் உந்தன் நல்லிசையில் சேர்ந்தொளிரும், பாவம் ராகம் தந்த பாரத ரத்தினமே, பாரில் உன்போல் இனி ஒருவரை பார்க்கிலமே. திருமதி ஹேமலதா மணி அவர்கள் சென்னையில் இருந்து இப்படி அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள்.